மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி இன்னைய வரைக்கும் முதல்வர் பண்ணாமே இருக்காரு, ஐயா வந்தவரும் பண்றேன் இருக்காரு. அந்த திட்டம் இல்லை, அதாவது இந்த திராவிட மாடல் அரசுல வந்து, அதாவது திமுக தேர்தல் நேரத்தில் பெரிய வாக்குறுதிகள் 505 உருட்டுகள் கொடுத்தாங்க. அந்த 505 உருட்டுகளில் ஒரு பெரிய உருட்டு வந்து இந்த கல்வி கடன் ரத்து பண்ணுறது. இதை வந்து மக்கள் வந்து, அதாவது என்னென்னா, நிறைய பேர் படித்து முடித்த உடனே நல்ல ஜாப்புக்கு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ரீபே பண்ணுறதுக்கு. சிலவங்க பெண் பிள்ளைகளாக இருந்தால் மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை வந்து அந்த பிள்ளைங்களை கட்டு நம்ம சொல்ல முடியாது, இவங்க தான் கட்டி ஆகணும். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய இடத்துல குடும்பங்களில் பெரிய பிரச்சனைகள். அப்போ இந்த பிரச்சனைகளெல்லாம் போக்கணும் என்னங்கிறதுன்னு பார்க்கும்போது தான் அந்த திராவிட மாடல் ஒரு உருட்டுதாங்க. இந்த கடனை நான் தள்ளிப்படுறதுக்கு சொல்லி சொன்னால் இவங்கெல்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டை பூரா கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து உண்மையிலே இவங்க சொல்லி ஏமாத்திட்டாங்க. அப்போ அந்த மக்களோட துயர் துடைக்கணும், இன்னலை போக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவங்களோட கல்வி கடனை வந்து நம்ம ரத்து பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வாக்குறுதியை அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்துருக்காங்க.